அமெரிக்காவின் சூழ்ச்சிக்கு எந்த நேரத்திலும் பதிலடி. சீக்கிரட்டாக ஈரான் செய்த காரியம். சேட்டலைட் புகைப்படங்களால் டொனால்ட் ட்ரம்ப் கலக்கம். அமெரிக்கா தனது அணுசக்தி தளங்களை குறிவைக்கும் என்பதால் அவற்றை பாதுகாப்பாக்கும் விதமாக பலமான கான்கிரீட் கட்டடங்கள் அமைப்பது, பூமிக்கடியில் பலம் வாய்ந்த பதுங்கு குழிகளில் அணுசக்தி தளங்களை பாதுகாப்பது என ஈரான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்ட அணு ஆயுத பரவலை தடுக்கும் கண்காணிப்பு அமைப்பு ஒன்றின் தகவலின்படி உயர்தர தெளிவுடைய படங்கள் மூலம் முக்கியமான தளங்களை வேகமாக புதைத்து வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொண்டு வருவது தெரிய வந்துள்ளது. தூதரக பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் ஈரான் தனது அணுசக்தி தளங்களை பாதுகாப்பில் தீவிர அக்கறை செலுத்தி வருவது அமெரிக்காவிற்கு மேலும் கவலையை அதிகரித்துள்ளது. கடந்த 2-3 வாரங்களாகவே ஈரான் இத்தகைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தென்கிழக்கு டெஹ்ரானில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பர்ஷியன் ராணுவ வளாகத்தில் உள்ள இந்த தளங்களைத்தான் ஈரான் வலிமையாக்கி வருவதை செயற்கைக்கோள் படங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதேபோல கடந்த ஆண்டு மோதலை தொடர்ந்து பர்சின் பகுதியில் வான் பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்தியுள்ளது ஈரான். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கைவிடப்பட்ட விமான எதிர்ப்பு பீரங்கி தளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இதனால் தாக்குதல் பூச்சாண்டி காட்டி வரும் அமெரிக்க படைகள் சற்றே பின்வாங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.